சார் வணக்கம். நம்ம இதை விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பொது தமிழ் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் சார். எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் இந்த டைம் ஈஸியாக தான் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டஃப்னஸும் அவங்களும் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஓகேங்களா. ஏன்னா இலக்கணமே 85 கேள்விகளும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கோர் பண்ணுற லெவல் தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா குரூப் 4 போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் லெவல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா குரூப் 2 டிகிரி லெவல் மெயின்ஸ் அப்படின்றனால தான் கொஞ்சம் நமக்கு லைட்டாக இது டஃப் கொடுத்தாங்க. பட் குரூப் 4 சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், அதனால் அந்தளவுக்கு டஃப் கொடுக்குற சான்சஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் டஃப்பாக வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்துக்குமே ரெடி ஆகிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. ஓகேங்களா. அதில் இருக்கிற டாபிக் எல்லாமே டீகோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், எதுகை மோனை, ஓகேங்களா, மயங்கொலி இருக்கா, ஒலி வேறுபாடு இருக்கா, ஓகே, எல்லாமே கண்டுபிடிச்சிங்க. சந்திப்பிலை நீக்கிறது, ஓகே, எல்லாமேங்கிறது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் படிக்க ஆரம்பிச்சிங்க. 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் பழைய புத்தகமும், 6வதுலேருந்து 12வது புதிய புத்தகமும் படிச்சிருங்க. இதுக்கு தாண்டி 11th 12th சிறப்பு தமிழ் ஓல்டு ப்ளஸ் நியூ படிச்சிருங்க. வேறு வழி இல்லை சார். ஏன்னா சார் தமிழுக்கு இவ்வளோ பண்ணணுமா, கண்டிப்பாக படிச்சு தான் சார் ஆகணும். ஏன்னா கொஷின்ஸ் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு தான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா. நானே அனலைஸ் பண்ணி அதுதான் வீடியோ கொடுக்குறேன். புரியுதுங்களா. அப்போ அங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே படிச்சு தான் ஆகணும். ஸோ ஏன்னா கொஷின் அங்கே ஒரு கொஷினும் முக்கியம் தமிழில். புரியுதுங்களா. இப்போ ஒவ்வொரு கொஷினுமே தமிழ் இல்லை, டோட்டலாகவே ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு கொஷின் போட்டிருந்தேன், நான் 2 மாவட்டத்துக்கு இங்கே நியர்பையாக இருந்திருப்பேன். என்னோடய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 மாவட்டத்துக்கு பக்கமாக இருந்திருப்பேன். ஸோ அந்த 2 கொஷின் போடாதனால, அந்த ஒரு கொஷினுக்கு 2 கொஷின் போடாதனால நான் ஒரு 3 மாவட்டம் தள்ளி போய் போஸ்டிங் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு கொஷின்ஸுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா. வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் அப்புறம் வேலை கிடைச்சா போதுன்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் போட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே போகணும்னு நினைங்க. அப்படின்னா செகண்ட் நாள் ஃபஸ்ட் டே போகணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சி படிங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. எல்லாேருக்கும் ஒரு அரசு வேலை வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு ட்ரீம்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதே தமிழில் 95க்கு மேலே போட்டிருக்கேன். ஓகேங்களா. நானாக சென்டம் போகணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் 96 தான் எடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 4 கொஷின் தவறு பண்ணிட்டேன். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்களுக்கான டார்கெட் ஒன்று செட் பண்ணிங்க. தமிழில் நான் இவ்வளோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. முடிஞ்ச சென்டமே வைங்க. இல்லைனா 95க்கு மேலே எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு தாட் அப்படியே செட் பண்ணிடுங்க. இந்த தமிழ் தான் எப்போ பார்த்தாலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஏன்னா தமிழ் ஸ்கோர் பண்ணி தான் சார் ரிசல்ட்டு போக முடியும். ஓகே. அதனால் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படி தான் ஆகிடுச்சு. ஓகேங்களா. தமிழில் எபோ 90க்கு மேலே போயிடணும். அது கீழே வந்தாவே நீங்கள் மாட்டிடுவீங்க. அப்போ 90க்கு மேலே போயிட்டே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 90ன்றது ஒரு இதாக சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சென்டம் போடணும். அப்படின்னா 95க்கு மேலே போட்டிருக்கணும். ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். எல்லாமே ஓல்டு புக்கு தான். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சொல்லகராதி, இலக்கணம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த எழுத்தும் திறன், ஓகேங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், தொடர்புடைய செய்வினை, செயல்பாட்டுனை எல்லாம் ஸ்கூல் புக்கிலே தான் இருக்குது. ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது, எல்லா புக்கிலுமே இருக்குது. லைக் இப்போ போய் சிறப்பு தமிழில் அந்த இலக்கணம், செய்வினை, செயல்பாட்டுனை தான் படிச்சிருங்க. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் அதையும் படிச்சிருங்க. புரியுதுங்களா. அதுக்கப்புறம் இந்த வாசியத்தை ஒரு பத்தியை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஈஸியாக எல்லாமே போட்டுற முடியும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பேராவே வாசிக்கணும். புரியுதுங்களா. அது அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஷினை ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த பேராவே போகணும். ஓகேங்களா. கொஷினில் குமரன் ஏதாவது ஒரு வார்த்தை தெரியுது அப்படின்னா அந்த பேராவில் குமரன் எங்கே படிச்சுன்னு மைண்ட் அப்படியே போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டே பற்றியை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது பின்னாடி நான் நடத்தக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும். பட் ஆனால் இதனால இப்போ ஓவராக சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிடணும். ஸோ அதில் வந்து ஒரு 15 கேள்வி ஈஸியாக தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த கலைச்சொற்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா யூனிட்லையுமே முடிச்சக்கப்புறம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கலைச்சொற்களை படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது தமிழில் எப்பயும் போல எஸ்எல்எஸ் முடிச்சிருவீங்க. சார் இன்னும் வேணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் தொடர்பாக ஒரு கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லிட்டு பின்னாடி எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின் கேட்குறாங்க. அதாவது சான்றுனா பென் ட்ரைவ், பிரிண்டர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆவணங்கள் தலைப்பு, ஓகேங்களா, கடிதங்கள், கோப்புகள் இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, கல்வி மருத்துவத்தில் எல்லாம் இருக்கும் இல்லையா. இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்னி புக் எடுத்திங்கன்னா இருக்கும், ஜுவாலஜி புக் எடுத்திங்கன்னா புக்கு பின்னாடி கலைச்சொற்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான புக்கு பாக்ஸ் பின்னாடி எக்ஸாகவேஷன், அகலாய்வு, ஓகேங்களா, ஆர்காலஜினா தொல்லியல் எல்லாமே புக்கு பின்னாடி இருக்குது. நமக்கு எங்கே நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது. இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பிரிண்ட் அவுட் போட்டு மெட்டீரியல் ஒன்றுமே கிடையாது. ஸ்கூல் புக்கிலே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து தமிழை தாண்டி ஹிஸ்ட்ரியோ பாலிட்டி புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் பின்னாடி. ஓகேங்களா. உமன் எம்பவர்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எல்லாமே பாலிட்டியில் போய் எடுத்து பாருங்கள். ஈக்குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 7வது புக்கில் சமத்துவம் பாடம் முடிஞ்சிச்சு, அந்த பின்னாடி ஈக்குவாலிட்டினா சமத்துவம் எல்லாமே இருப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ்னா சமூக நீதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கலைச்சொற்களுக்கு ஓல்டு புக் நியூ புக்கில் ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் பின்னாடி அந்த கொடுத்துருப்பாங்க கலைச்சொற்கள்.
நீங்கள் அங்கே எடுத்து படித்து ஆகணும். டெர்மினாலஜிஸ் வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை தேடி படிச்சிருங்க. தமிழ் புக்கை தாண்டி அங்கேயும் போய்ட்டு அந்த கலைச்சொற்களை படிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த வாசிதரன் கலைச்சொற்கள் எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு. அதேமாதிரி எழுதும் திறன் வந்து ஒருமை பன்மை பிழையர், ஓகேங்களா? அந்த செய்வினை செய்யப்பட்டனை இதெல்லாமே சொல்லியாச்சு, ஓகேங்களா? அதேமாதிரி இந்த மக்கள் கூட்டம், ஆணிரை, பசு, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆடு, மந்தை, மாட்டு தொழுவம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாமே நம்ம ஓல்டு புக்கிலே தான் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கிலே படித்தா போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு. இது மட்டும் தான் பழைய சிலபஸ் படி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ திருக்குறள் வந்து அப்போ 25 அதிகாரம் கொடுத்தாங்க, ஆனால் இப்போ 20 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த 20 அதிகாரமே நீங்கள் படித்தே ஆகணும், ஓகேங்களா? பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், ஓகேங்களா? அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை பிழைய, துணைக்குடல், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த குறள்லாம் பெரியார் துணைக்குடல் எல்லா அதிகாரமே நல்லாயிருக்கு. இதில் இருக்க 20 அதிகாரமே ரொம்ப தேவையான அதிகாரம், ஓகேங்களா? திருக்குறள் அன்றாட வாழ்வியோட தொடர்புடையது மனிதனுக்கு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எங்கேயுமே போனாலே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியே பேசலாம். அந்தளவுக்கு திருக்குறள் வந்து நமக்கு சிறப்பு. அதனால் இந்த திருக்குறள் 20 அதிகாரமே நீங்கள் ஃபுல்லாக தேடி படிச்சிருங்க. புக்கிலே இருக்குது, நீங்கள் ஓல்டு புக் நியூ புக்கில் படித்தாவே போதும். முடிச்சுட்டு அது கீழே அறிஞ்சொரு பொருள் இருக்கணும், அது கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. புல்லேனும் நட்பு அப்படின்னா புல்னா கீழான நட்புன்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் என்ன, மேலான அப்படின்னு சொல்லிட்டு போன குரூப் 2A 2A ப்ரிலிம்ஸில் கேட்டாங்க 2022. அப்போ அந்த திருக்குறள் இந்த 20 அதிகாரத்தில் அதுலேருந்தும் அறிஞர் பொருளோ இல்லை எதிர்ச்சொல்லோ எப்படினாலும் கேட்குறாங்க. அங்கே பிரித்தெழுது இருக்குது. என்பில் அதனை என்பதை பிரித்தெழுது 6வது புக்கில் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பண்புடைமை அதிகாரமாக இதில் இருக்குன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? அது பிரித்து எழுதுங்க. அப்போ பிரித்து எழுது அங்கேருந்து கேட்குறாங்க. அப்போ திருக்குறள்லேருந்தும் உங்களுக்கு எப்படினாலும் கொஸ்டின்ஸ் வரும். அதனால் திருக்குறளை அந்த 20 அதிகாரம் கம்பல்சரி படிச்சிருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாடியார், நான்மணி கடிகை, பழமொழியானூர், ஓகேங்களா? சங்கலிகம் ஃபுல்லாகவே படிச்சிருங்க சார். 17 கீழ்கணக்கும் நூல்கள் ஃபுல்லாக. சங்கலிக்கனா 10 பாட்டு 8 தொகை, இந்த 18 நூல்கள் நீங்கள் படிச்சிருங்க, ஓகேங்களா? படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் எல்லாமே இருக்குது. ஔவையார் பாடல்கள்லாம் நமக்கு எங்கே இருக்குன்னா, நமக்கு நாடாக ஒன்றும், அவளாக ஒன்றும், இசையாக ஒன்றும்லாம் சொல்லி பாடியிருப்பாங்க. எறும்புந்தன் கையால் எஞ்சான் உடையதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா? எல்லாமே ஔவையார் தான் பாடியிருப்பாங்க. ஸோ ஓல்டு புக்கிலே இருக்குது ஔவையார் பாடல்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் ஔவையார் பாடல்கள் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஔவையார் பற்றியான நூல்களும் கொஞ்சம் படிச்சிருங்க. ஏன்னா ஔவையார் பாடல்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நமக்கு இந்த பாடல்கள் மட்டும் படிச்சுட்டு போயிட்டா பார்த்தீங்கன்னா ஔவையார் தொடர்பான கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த 2024 குரூப் 4 கேட்டிருந்தா ஒரு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் ஔவையார் எழுதிய நூல்கள் பொருந்தாது எதுன்னு கேட்டிருந்தாங்க. சாரி, பொருந்தாத நூல்கள் தான் கேட்டிருந்தாங்க. அல்ல, அவங்களுடைய நூல்கள் எது கரெக்டான நூல்கள் எதுன்னு கேட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? நாணக்குறள் அப்படின்ற நூல் அவங்க எழுதுனது, ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தால் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஔவையார் தொடர்பான செய்திகள் போது கொஞ்சம் அந்த நூல்கள் படிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா தொடர்பான என்ன பண்ணணும், கொஞ்சம் நூல்கள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஔவையார் பற்றி அவங்க எப்போ பிறந்தாங்க என்ன அதெல்லாம் தேவையில்லை. அவங்க நிலாவுக்கு கதை சொன்னது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க நூல்கள் மட்டும் எழுதி வச்சுருங்க, புரியுதுங்களா? ஔவையார் தொடர்பான செய்திகள் அது மாதிரி. இந்த ஊவேஸ்லாம் நமக்கு இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ மீனாட்சி இருக்கார், இலக்குவனார் இருக்கார், பெருஞ்சனார், ஜிவி போப், வீரமணி, தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஜிவி போப், வீரமணிலாம் 8th ஓல்டு புக்கில் இருக்காங்க, ஓகேங்களா? ஜிவி போப் தமிழ் பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல் எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. 40 ஆண்டுகள் படிச்சிருப்பார் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா? ஆங்கிலத்து மொழிபெயர்த்தவர். அதனால் ஜிவி போப்பை கண்டிப்பாக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்து பாவேந்தர், பாரதிதாசன், டிகேசி, கொன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், இவங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில். கண்ணதாசன் 9th ஓல்டு புக்கில் இருக்கார், 10th நியூ புக்கில் இருக்கார், அப்புறம் 11th ஓல்டு புக்கில் இருக்கார், புரியுதுங்களா? இங்கெல்லாமே கண்ணதாசன் இருப்பார். தைப்பாவை அந்த நூலில் எழுதியிருப்பார், ஓகேங்களா? தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த வேலுநாச்சியார் மட்டும் படித்தா போதுமானா இவங்களோட அந்த பெண்கள் இருப்பாங்கள்ல, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு 8th புக்கில் இருக்கும். அம்புஜம்மாள், கடலூர் அஞ்சலி அம்மாள் எல்லாரும் அதையும் படிச்சிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா சார் நீங்கள் இங்கே தமிழில் படிக்கிறது ஜிஎஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்ல இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஜிஎஸ்லையும் போட்டுடலாம்ல அந்த கொஸ்டின், ஓகேங்களா? ஏன்னா யூனிட் 8 and 9 ஒன்று இருந்துச்சு. அந்த யூனிட் 8 and 9 தான் சிம்பிளி பண்ணி அந்த யூனிட் 5க்குள்ளே இது பண்ணிட்டாங்க, இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதனால் அங்கேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதனால் படித்தது வீண் போகாது. ஸோ வேலுநாச்சியார் மட்டும் படிக்க வேணாம், ராணி மங்கம்மாள் இருக்காங்க, அவங்களையும் படிச்சு விட்ருங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் முடியரசன், தமிழ் ஒளி, ஓகேங்களா? உருத்தங்கண்ணன், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்போனா அந்த 10ஆவது வகுப்பு புக்கில் தான் கேட்பாங்களான்னா இது சும்மா நம்மளை வந்து ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? நான் உனக்கு வந்து 5வது வரைக்கும் தான் கேட்பேன், 8வது வரைக்கும் தான் கேட்பேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு எங்கே கேட்பாங்க, டிகிரி லெவல் இருக்கிற புக்கில் கூட கேட்பாங்க இந்த டிஎன்பிசி, ஓகேங்களா? டிஎன்பிசியை நம்பக்கூடாது, புரியுதுங்களா? எப்போ எஸ்எல்சி தரம் தான் சொன்னீங்க எனக்கு 2A மெயின்ஸுக்கு, அப்போ பார்த்தா எங்கே போயிருந்தாங்க, சிறப்பு தமிழில் முடிஞ்சால் டிகிரிக்கே போயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால், புரியுதுங்களா? அதனால் இந்த கடைசியில் அந்த குறிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ப வேண்டாம். அது வந்து நம்மளே வந்துட்டு முட்டாளாக்கிறதுக்கான ஒரு இது, ஓகேங்களா? ஸோ எல்லாமே இவங்களே கையிலே கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கீவேர்டு கீழே கொடுத்துற மாதிரி, புரியுதுங்களா? அதை மட்டும் நம்பிட வேண்டாம், அதை தூக்கிடுங்க. நான் 6 to 12 வரைக்கும் நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா?
அவ்வளோதான். இதை மட்டும் படிங்க சார். ஓகேங்களா? இப்போ நான் டெய்லியுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் கிளாஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன், தமிழுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள் இல்லாமல் ஸோ எது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பழமொழிகளும் புதுசாக ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் படித்தே ஆகணும். அதுக்கு அந்த கீவா ஜெகநாத மாதிரி புலிகேரு விஷயம் உரியன் அப்படின்னு சொல்லி புலியூர் கேசிகன் அவருடைய உரையும் இருக்குது. அது நீங்கள் படிச்சீங்கன்னா அதுலேருந்து கொஷின் எடுக்கிறாங்க. அது ஒன்ஸ் ஒரு 2 டைம் 3 டைம் வாசிச்சு விட்ருங்க, வேறு வழி இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு டைம் நல்லா இல்லை, அதுலேருந்து கொஷின் கேட்டு மாட்டிக்கிங்கன்னா பிரச்சனை போய்டும். ஓகேங்களா? அதனால் அது வாசிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? குரூப் 4 தானே அதெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின் அங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டும் போது நம்ம அந்த ஏரியாவில் படிக்கலாம் அப்படின்னா நாம தான் முட்டாள். புரியுதுங்களா? அதனால் அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? சரிங்க சார். எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கணும். அது கவர்மெண்ட் மெட்டீரியலில் படிங்க போதும். கவர்மெண்ட் நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் உங்கள் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் பிடிஎஃப் எல்லா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்து படிங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிங்க. புரியுதுங்களா? ஸ்கூல் புக்ஸை மஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் படிங்க. இல்லை சார் நான் புக்ஸ் வாங்கியிருக்கேன், இந்த பப்ளிஷன் வாங்கியிருக்கேன், இவங்க ஒரு அகாடமி ஒரு புக்கு போட்டிருக்காங்க, இதை படிக்கலான்னு இருக்கிறேன் சார். நீங்கள் யார் புக்குனாலையும் படிங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த பள்ளி புத்தகத்தை முடிச்சுட்டு நீங்கள் அந்தாட்ட எதுனாலையும் படிங்க. இவங்க புக்கை நல்லா தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவுமே படிக்கல, உண்மையாக சொன்னப்போ நான் அதுதான். புரியுதுங்களா? ஒரு சோர்ஸுமே யூஸ் பண்ண கிடையாது. தமிழ்நாடு புக்கு டெக்ஸ்ட் புக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் என்னால் 96 போட முடிஞ்சது நான் சொல்லுவேன். எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் படிக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ நான் பண்ண 4 கொஷினுமே என்ன கிராமர் மிஸ்டேக் தான். நான் பண்ணது இலக்கண தொடர்பான கேள்விகள் தான். சப்ஜெக்ட் அதாவது அந்த தமிழர்னு தமிழ் தொண்டோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தவறே பண்ண கிடையாது. இலக்கணம் தொடர்பான கேள்விகள் மட்டும் தான் தவறாக இருந்தது இந்த 4மே. புரியுதுங்களா? இதுக்கு வந்து நான் பப்ளிஷன் நீங்கள் சொல்ல சார் நீங்கள் பப்ளிஷன் படித்தா அந்த 4மே ரைட்டாக போட்டிருப்பீங்களே அப்படின்னு. நான் பப்ளிஷனுக்கு படிச்சிருந்தா மட்டுமே அது இலக்கணம் வந்து நம்ம போட்டுக்க முடியாது. அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணி தான் மட்டும் தான் இலக்கணத்தை போட முடியும். புரியுதுங்களா? இந்த 4மே இலக்கணம் தொடர்பான கேள்விகள் மட்டும் தான் தவறு, மற்றபடி எதுவுமே தவறு கிடையாது. புரியுதுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை நம்பி படிக்கலாம். இந்த குரூப் 4க்குள்ள எப்பயுமே ஸ்கூல் புக்ஸ் தான். இதை தாண்டி ஒரு சில மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில அந்த பழமொழிகளில் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்சிங்க ரொம்ப நன்றி. உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன்ஸ்னால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் பதில் சொல்கிறேன் சார். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகலாம். ஓகேங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்சிங்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.